அடடா! சேலம் போயிட்டு ரிட்டர்ன் தருமபுரி வரக்குள்ள நாங்க பார்த்த கடை தாங்க. ஸ்ரீ அண்ணாமலை சூப்பர் ஸ்டோர். உள்ள போய் பார்த்தா சும்மா கன்னா பின்னான்னு குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல நாங்க யூஸ் பண்ண பேண்டெல்லாம் இருக்குங்க. அந்த காலத்துல போட்டிருந்த பிரேஸ்லெட்லாம் லவ்வர்ஸ் கிஃப்ட்டா தருவாங்கல்ல, அதெல்லாம் இருக்குங்க. ஃபுல்லா அதேங்க. லவ் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டான ஒரு பிளேஸ்னா நம்ம தருமபுரியில வாங்கங்க. கீச்செயின் மட்டும் இல்லைங்க. தோடு, பிரேஸ்லெட்டு, கண்ணா பின்னான்னு பாத்திரம் கூட வச்சிருக்காங்க. பொம்மைங்க எல்லாமே இருக்குங்க. லவ்வர்ஸாவும் வரலாம். ஆனா மோஸ்டா கப்புள்ஸுங்க நிறைய பேர் வராங்க. உடனே டைரி மில்க் ஞாபகம் வந்துருச்சுங்க. அது ஒன்று வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கணுங்க. ஃபேமிலியாக குழந்தை குட்டியோட வந்தீங்கன்னா குழந்தைங்க அது பாடு கீழே விட்டுறலாங்க. அவங்க பாடு எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா பசங்களோட போய் கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தாங்க நண்பா. உள்ளே போய் பார்த்தா அந்த பழைய ஞாபகம்லாம் வருது நண்பா. இதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள அப்பன்னு பார்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கப்புன்னு நம்ம சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாமோ, என்னத்துக்கு நம்ம வளர்ந்தோன்ற மாதிரி தோணுச்சு நண்பா. அதை விடுங்கடா, என்னத்துக்கு வராத ஞாபகப்படுத்தின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கு பொம்மைங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெட்டி பேர்னா அதுக்கப்புறமா அந்த பில்லோங்கெல்லாம் ரோஸ் கலரில் சும்மா